அஸ்ஸலாம் அலைக்கும். தோழர்களே, நண்பர்களே, நான் குணங்குடி ஆரம் அனிபா பேசுகிறேன். தோழர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. நம் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் உலக மக்கள் அனைவர்கள் மீதும் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாக பிரார்த்தனை செய்கின்றேன். 1988 அல்லது 89 வீட்டு வசதி வாரியத்தில் குழுக்கள் மூலம் கிடைத்த 390 சதுரடி. அந்த 390 சதுரடியில் எனக்கு ஒரு சிறிய ஒரு அறை குடும்பத்தார் எனக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் தான் நான் இப்போ பேசுகிறேன். இதே நேரத்தில் பிறக்கும் போது ராமநாதபுரம் மாவட்டங்கள் பிரித்ததில் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே அனுமதக்குடியில் தான் நான் பிறந்தது. என் தாயார் அமீர் பிவி ராவத்தரீனா போகும்போது அவர்களுக்கு 7 பிள்ளைகள். அதில் பெரிய தங்கை மைமன் பிவி இறைவனின் அழைப்பு ஏற்றுக்கொண்டார்கள். 6 பேர்கள் இருக்கின்றோம். தாய் தந்தைகளும் இறைவனின் அழைப்பு ஏற்றுக்கொண்டார்கள். நான் திருமணம் செய்தது நெல்லை ஏர்வாடி சேனாப்பிள்ளை குடும்பத்தைச் சேர்ந்த அமீதா பிவி. அவர்களும் நானும் சென்னையிலும் இங்கே கொடுங்கை முத்தமிழர் இல்லத்தில் வசிக்கின்றோம். எங்களுக்கு 4 பிள்ளைகள், ஒரு மகள், 3 மகன். எல்லோருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அவர்கள் வழியாக மொத்தம் 7 பேரன் பேத்திகள். எல்லா நாடுனால் இன்னும் பேரன் பேத்திகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதே நேரத்தில் நான் சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகரில் வசித்து வருகின்றேன். என்னுடைய பொது வாழ்க்கை குறித்து இன்னொரு பதிவில் நான் தனியாக அதை நான் பதிவு செய்கின்றேன். அதே நேரத்தில் எனக்கு சொந்தமாக அல்லாஹ் கொடுத்தது இந்த குடியிருப்பு, இந்த இல்லம். காலிமலை கொடுத்தார்கள். அதை மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து கட்டி இந்த குடியிருப்பு இருந்து கொண்டு இருக்கின்றோம். சொந்தமான மிதி வண்டி கூட எனக்கு இல்லை. ஏன்னா மக்களுடைய அன்பை அல்லாஹ் கொடுத்துருக்கேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். இல்லத்திலிருந்து பள்ளிவாசல் செல்வதற்கு 5 நிமிடம் நடக்கிற தூரம். போகும்போது வழியில் 2 சக்கர வாகனத்தில் போகிறோம். வண்டி நிறுத்தி ஏறுங்கம்பாங்க. இல்லை நடக்கணும்னு சொல்லி நான் ஏறுவது இல்லை. அதே நேரத்தில் மக்களுடைய அன்பு இருக்கின்றது. ஆமாம், பிள்ளைகள் என்னுடைய தேவைகளை என்னுடைய பிள்ளைகள் செய்து வருகின்றார்கள். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் தலைமையும் என்னுடைய தேவைகளை செய்து வருகின்றது. தமுக தோழர்களும் செய்து வருகின்றார்கள். ஒன்றும் குறைகள் இல்லை. ஏன்னா நம்மை விட வறுமையில் உள்ளவர்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது எனக்கு அல்லாஹ் அந்த குறைகளும் வைக்கவில்லை. அதே நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் தோழர்களிடம், நாம் எது செய்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அச்சத்தோடு நம்முடைய பணிகள் தொடர்ந்தால் வெற்றியாளர் வரிசையில் இடம்பெறலாம் என்பதை கூறி இதோடு இதை நான் நிறைவு செய்கின்றேன். 25/7/2025 காலை சுபு தொழுகைக்கு முன்பாக நான் எழுந்து என்னுடைய இல்லத்திலிருந்து இதை பதிவு செய்கின்றேன். இன்னொரு நாள் பொது வாழ்க்கை பற்றி பதிவு செய்வோம். நன்றி. நாம் நம்முடைய குடும்பத்தார்களும் உலக மக்கள் அனைவர்களும் இறையச்சத்தோடு வாழ்ந்திட, மக்கள் அனைவர்களுக்கு உணவுடைய இருப்பிடம் பாதுகாப்பு கிடைத்திட, மக்கள் அனைவர்களும் சகோதர தன்மையோடு வாழ்ந்திட. ஏன்னா இறைவன் கூறுகின்றான், ஒரு ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து தான் மனிதனம் படைக்கப்பட்டது என்று. அந்த அடிப்படையில் அனைவர்களும் சகோதர தன்மையோடு வாழ்ந்திட இறைவன் கொடுத்திருக்க செல்வத்தை வறுமையில் வாழக்கூடியவர்களுக்கு, அருகில் இருக்கக்கூடிய வறுமையில் வாழக்கூடியவர்களுக்கு வழங்கி இறைவனுடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியம் எல்லோரும் கிடைக்க துவா செஞ்சு நிறைவு செய்கிறேன். நன்றி.